நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ வணக்கம் வந்தனம் அண்ட் வெல்கம். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பார்ட் பை எம்சிஆர் வேட்டிகள் சட்டுகள் மற்றும் விவல் கோ பிரசன்ட் பை உதய கிருஷ்ணா அசல்னே. எங்க போயிட்டா மச்சான்? மேக்கப் ரூம் வந்து ஃபர்ஸ்ட் வெளில வந்தான். டைம் வேற ஆயிருச்சு. எபிசோட் ஓப்பனிங் வேற கொடுத்துட்டேன் அவனுக்கு கவனிக்காம. பாலாஜி பாலாஜி இந்த பாடி 6 மணி வரைக்கும் தாங்காது. சொல்ல வேண்டியவங்களுக்கு நல்லா ராண்டா இருந்துச்சு டெக்ஸ். அட ஆளாளுக்கு இப்படி உட்கார்ந்தா எப்படி? ஆனது ஆயி போச்சு. ஆக வேண்டியதா பாப்பா. ஐயோ ஐயோ. ஏய் ரவி நான் சொல்றேன் இந்த போனா பிரசாத் ஸ்டுடியோ விட்டு தாண்டாதேன்ற நீ தூக்கி போட்டா. யோ வெறுங்கடியா. ஏய் 1000 ரூபாய் பெட்டு. 500 ரூபாய் பட்டியா? ஏய் 1000 ரூபாய் பெட்டியா? முடியாதியா? ஏய் ஹலோ ஹலோ முடியாதியா? ஹலோ இருங்க. நீ படிச்சவன். இதுக்கும் உனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. அப்படி போய் நில்லுங்க. அண்ணே ஹலோ நீ வந்து சொல்றல. you are educated. You are educated. Go on. Come. ஏய் என்ன தாடிய பாடி ஆக்கிட்டீங்க? வெட்டி எவ்வளவுப்பா? பெட்டி அப்பா 5000 ரூபாயா? தூக்கு மாமனே தூக்கு. வா. இறங்கிக்கோ. என்னப்பா? தண்ணி தண்ணி குடியா. தண்ணி குடிப்பா. ஏய் செல்லம். இருங்க. மச்சான் வாடா செல்லம், வா. சும்மா இருங்க. ஏய். மச்சான் போயிட்டியா பாலாஜி? ஐயோ ஐயோ. இவரை யார வச்சு நான் ஷோ பண்றது? ஏண்டா ஒரு 10 நிமிஷம் மனுஷன் டயர்டா போயிட்டியான்ற ஆளை கூப்பிடுற நக்கலா உனக்கு? இல்ல மச்சான் ஒன்னும் ரெஸ்பான்ஸே இல்லையே. ஒருவேளை ஊதிட்டாங்களோன்னு நினைச்சேன். ஏன் இவ்வளவு டயர்டு? ஏன் இவ்வளவு டயர்டு? அவ்வளோ வாசிங்க மச்சான். வாஷிங் வழக்கமா வீட்ல பண்றது தானே? அட பாவி அதெல்லாம் பரவாயில்ல. வாசிங்கு. ஓ இந்த 4 பேர் வாஷிங்கா? மாமா சொல்லு மச்சான். ஒரு ஷோக்கு கெஸ்ட்டை கூப்பிடலாம். ஆமா மச்சான். ஓகேவா? அவங்க எவ்வளோ பரவாயில்ல பேசாம இரு. ஓகேவா? இந்த பாரு ஒரு கிரைண்டர், ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு அவனு, ஒரு மிக்ஸி. ஏய் இவ்வளவு பெருசா ஆகிறாரு மிக்ஸிங்கற. 3 ஜார்ல பெரிய ஜார்னு வச்சுக்கோ. ஏடா இவங்க தான் கெஸ்ட்னு சொன்னா சத்தியமா நான் வந்திருக்க மாட்டாங்க. ஆமா மேக்கப் ரூம்ல இருந்து ஃபர்ஸ்ட் வெளில வந்தீல. ஆமா. அப்புறம் எங்க போனே? அப்ப இவங்க டேக் ஓவர் பண்ணதான் இப்பதான் லேண்ட் பண்ணாங்க பார்த்தல. ஏனே ஒரு மனுஷன் வெள்ளந்தியா இருக்காங்கிறதுக்கு இந்த வேலைய என்ன பண்றது? மச்சான் அந்த காரர் போடா. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அவர் உள்ள என்ன வாங்க. சொன்னாரு? உள்ள வாங்க 4 பேரும். ஒழுங்கா அவர் என்ன சொன்னாரு? ஏற்கனவே ஒரு ஷோக்கு வந்தீங்க, கலாச்சிட்டு போனீங்க. இப்ப பாத்துக்கிறீங்களா? இப்ப நான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாயிடுச்சு அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்ப ஸ்விங். ஆத்தாலாட்டு. நீங்க எஜுகேட்டட். நீங்க you are educated. 10 தடவை சொன்னா ஒருத்தர் நம்ப மாட்டான். அப்படியே விட்டுருங்க. சரி ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து எபிசோடு வந்து மங்களகரமா போகுங்கிறதுல எந்த சந்தேகம் இல்ல. நேயர்களே செந்தமிழ் சர்க்குள் அப்பப்ப வரதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்கு. அந்த வாய்ப்புகள் வரப்பெல்லாம் டை அப்படின்னு ஒரு சத்தம் மட்டும் வரும். இருந்தாலும் உங்க 4 அன்பான அண்ணன்களையும் கைத்தட்டி வரவேற்கிறதுல எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. 4 பேருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் கூட சொல்லுங்க. ஒருத்தர் பேசணும் ஒருத்தர் பேச வேணாம் அதெல்லாம் இல்ல. தயவு செஞ்சு நீங்க 4 பேர் காமெடி பண்ணணும் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. அது நீங்க பண்ற வில்லத்தனத்தை விட நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் சுற்றுக்கு வந்துடும். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் சுற்று டிஷ்யூம் டிஷ்யூ டிஷும் வழக்கமா நிகழ்ச்சியுடைய முதல் சுற்று வாயில கொடுக்கிட்டே இருக்கும். ஏன் டிஷ்யூம் டிஷ்யூம் வச்சோம்னா நீங்களாம் வந்து திடகாத்திரமான பலசாலிகள் என்கிற காரணத்தினால் ஃபைட்டர்ஸ் உங்க எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும். சூப்பரான பர்சனாலிட்டி அப்படிங்கிறதுனால இந்த ரவுண்ட் வச்சுட்டோம். ரைட் முதல் சுற்றுல உங்களுக்கான முதல் கேள்வி. தப்பு பண்ணிட்டு உங்க மனைவிட்ட எப்படி மன்னிப்பு ஃபர்ஸ்ட் பேசன ரவி சொல்லுங்க. எல்லாரும் பண்ணுவாங்களா அதே மாதிரி கேட்டுட்டுமா சொல்லிட்டுமா? இல்ல நீங்க என்ன பண்ணுவீங்களா? அதுதான் பாலாஜினா கால் விடுவோம் அந்த மாதிரி. அது கேட்டாரப்பா அவரு. சரி முக்கியம். இல்ல நீங்க பாத்தீங்களா? முதல்ல நியாயமா சொல்லி பாப்போம். தப்பு நடந்துருச்சு கம்முன்னு போயிரு. திருப்பி 2வது ட்ரிப் இன்னும் கொஞ்சம் நியாயமா சொல்லி திருப்பி டார்ச்சர் பண்ணாங்கன்னு வச்சுக்கிடுங்க. வீட்டை விட்டு நாங்க வெளில நான் பெருசா எதிர்பார்த்தேன். ரைட் அடுத்து
பாலாஜி நீங்க இப்ப பாரு எப்படி பாரு அண்ணன். இந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் கல்யாணமே பண்ணேன். ஓகே நம்ம ரூல்ஸ்க்கு பெரிய அனாவசியமா பேசுறதுனால நம்ம ஜெமினி பாலாஜினை டிஸ்குவாலிஃபைட் பண்றோம் இந்த ரவுண்ட்ல இருந்து. கூல் சுரேஷ் அண்ணே. வீட்டுக்கு போனவொடனே சட்டையை கழட்டுவேன், அப்புறம் பேண்ட்டை கழட்டுவேன், அப்புறம் லுங்கி கட்டிப்பேன், அப்புறம் வேற சட்டை போட்டுப்பேன். அதாவது தப்பு பண்ணிட்டு எப்படி மன்னிப்பு அதான்ப்பா சொல்றேன் நானு. அதுக்கு இவ்வளவு ஃபார்மாலிட்டி இருக்கு. அண்ணி உங்களை கொன்றாது. கேட்டுக்கலாம் ஸ்ட்ரைட்டா போயிட்டு காலில் விழுந்துட்டோன்னு வச்சுக்கா, இங்கே என்ன சுச்சுவேஷன் நடக்குதுன்றது தெரியாது. திடீர்னு கரண்ட் எல்லாம் பறந்துருச்சுன்னா அதனால நம்ம ஒன்றுனா அப்படியே மாட்டும் போது பார்த்துக்கலாம் என்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு. ஓகே அப்படின்னு அப்படியே பொத்துன்னு காலில் விழுந்துட வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு வந்து பிரசன்ன ரவி எனக்கு ஃபர்ஸ்ட் அட்டம் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஓகே ரவி எனக்கு மார்க் கொடுக்குறோம். இந்த சுற்றுலா உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. பிசிக்கலா உங்களால எந்த வேலையெல்லாம் செய்ய முடியும்? என்ன வேலை செய்ய முடியாதுன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி குனிஞ்சு என்னால் கட்டை வரல தொட முடியாது. தொப்பு நல்லா பெருசாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் உள்ள சுருங்கிருச்சு தொப்பை. அதனால கேட்டதுக்கு மட்டும் பதில் அதுதான் 5 வருஷம் வரலாறுலாம் எனக்கு தேவை கிடையாது. குனிஞ்சு கட்டை வரல தொட முடியாமல் இருந்துச்சு. இது ஒரு வேலையாகும். குனிஞ்சு கட்டத்தோட ஒரு வேலை வேலை பேசுறேன் ரவி. ரெண்டு கண்ணையும் ஒரே சமயத்துல என்னால பண்ண முடியும். உண்மையான பண்ணுங்க. இந்த டிசீஸ் பேர் வந்து சுக்குல்தோ பேக்கா பியானையா நான் இந்த டிசீஸ். இல்ல உண்மையா சொல்றீங்களா இல்ல பையன்? உண்மையாங்க. ஏதாச்சும் ஒரு அழகான விஷயங்களை பார்த்தா ஒரு கண்ணு மட்டும் தான் வேலை செய்யும். மீசராஜேந்திரன் நீங்க தான் கூட எதிர்பார்க்கறீங்க. அதாவது வீட்டுல வந்து இட்லிக்கு மாவு அரைச்சு கொடுக்கறதுனால இதானே மேட்டர் சொல்லுங்க. மாவு கிரைண்டர்ல போட்டு தனித்தனியா அந்த உளுந்து அரைச்சு கொடுத்துருவேன், அரிசி அப்படியே கொடுத்துருவேன். அந்த இட்லி அவிக்க தெரியும். இட்லி அவிக்க தெரியாது. அரைச்சு கொடுத்துருவேன், அவிக்க தெரியும். நீங்க பிசிக்கு எந்த வேலையுமே செய்ய முடியாது. என்னால எந்த வேலையுமே செய்யும். அப்ப என்ன வீட்டுல திட்ட மாட்டாங்க? அம்மால திட்ட மாட்டாங்க. நல்லா திட்டுவாங்க. என்ன பண்ணுவீங்க அப்ப? நல்லா வெக்கமான ரோசனம் எல்லாமே வாங்கிட்டு கம்முன்னு இருக்காங்க. ஆனா உண்மையில இயல்பான மனிதர் வந்து மீசராஜேந்திரன் தான். அதனால அவருக்கு மார்க் கொடுக்குறோம். ஓகே உங்களுக்கான மூன்றாவது கேள்வி ரெடியா இருங்க. நீங்க கல்யாணம் பண்ண பொண்ணு வீட்டுல என்னெல்லாம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தீங்க? அட்டியா வாய்ப்பே சொல்லுங்க மிஸ் ராஜேந்திரன். நான் கல்யாணம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துட்டு மணல் கயிறுல வந்துட்டு சேகர் சார் வந்து ஒரு 10 கண்டிஷன் வச்சிருப்பாரு. அதே மாதிரி நான் வந்து ஒரு 3 கண்டிஷன் வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா பொண்ணு படிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு டிகிரி. சரி. ரெண்டாவது என்னன்னா அண்ணன் தம்பி யாருமே இருக்கக்கூடாது. ஏன்னா அப்பதான் சொத்து நமக்கு வரும் அப்படி. சரி. இது ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது கண்டிஷன் சொந்தக்காரங்களை கல்யாணம் பண்ணக்கூடாது. இது 3 கண்டிஷன் வச்சேன். ஆனா நடந்தது எல்லாமே இது உல்டாவாயிடுச்சு. படிக்கல, படிச்சிருக்கிறாங்க சொந்தக்காரங்க. சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி ஏகப்பட்ட பேரு. ஏகப்பட்ட பேர். சொத்து வர ஃபைனலா நான் பைசா பிரச்சனை இல்லை. அடுத்து சொல்லுங்கண்ணே ரவிண்ணே. முதல்ல எனக்கு பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம். எனக்கு பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம். என் உருவத்தை பார்த்துட்டு சினிமால இருக்கிறது பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம். அதனால அந்த மாதிரி மீறி நான் எதனா கேட்டா பொண்ணே கிடைக்காது. அதனால நான் எதுவுமே கேட்கல நண்பர்களே. என்ன ஒரு ஜென்டில்மேனே அந்த மனுஷன். அப்படி நண்பர்களே நண்பர்களே நான் எதுவும் கேட்கல நண்பர்களே. இந்த கேள்விக்கு ஜெனிடா பதில் சொன்னது ராஜேந்திரன். அதனால அவருக்கே மார்க் கொடுக்குறோம். அடுத்த கேள்வி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்னா, லூஸ் மோகன் சார் இருக்கார் இல்லையா, ஓகேவா, அவரை மாதிரி பேசணும். அடிங்க. ஓ அண்ணா ரவிண்ணா ரவிண்ணா ஃபர்ஸ்ட் ராஜேந்திரன். ராஜேந்திரன் வராதது எதுவோ அதை கேக்குறீங்க. ஒரு வீர வசனமா PS வீரப்பா மாதிரி சிரிங்க. நீங்க வில்லன்னு இந்த போலீஸ் கெட்டப்பு இதே மாதிரி பண்ணிட்டீங்க. எங்களுக்கு லூஸ் மோகன் மாதிரி பேசிக்காது. ஒரு டயலாக் சொல்லுங்க அப்படின்னு. நீங்களே அதை கற்பனை. ரிஜெக்ட் கூல் சுரேஷனே. நம்ம ஊட்டாண்ட எல்லாரும் இருக்கிறாங்களா? ஆச்சுக்கு 25% வைக்கணும். பரவாயில்ல. சரி ஓகே ரவிண்ணா ரவிண்ணா. இல்ல இல்ல ஆக்சுவலா லூஸ் மோகன் பெசன்ட் நகர் ரவி மாதிரி பேசின மாதிரி இருக்கு. இப்ப நான் பேசுனது ஒண்ணும் கிடையாது. இப்ப என் மச்சான் பேச போறான் பாரு. பாலாஜினே நீ மோகன் மாதிரி பேசு. ஆல்ரெடி நீ லூஸ். இல்ல அதான் என்ன மாதிரி என்ன எதை டைலாக் இவ்வளவு நேரம் கேட்ட கேள்வியே தெரியலையா அந்த ஆளுக்கு? லூஸ் மோகன் பத்தி எனக்கு பேச தெரியாது. இதனால பெஸ்டா ட்ரை பண்ணது வந்து நம்ம சுரேஷன்ங்கிறதுனால அவருக்கு மார்க் கொடுக்குறோம். ஓகே உங்களுக்கு அடுத்த கேள்வி ரெடியா இருங்க, தயாரா இருங்க, பரபரப்பா போறோம். தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. இது அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லுங்க.
வரலையா நானே வரல வாங்க வாங்க. சுரேஷ் என்னாச்சு? வரும்போது என்ன சொல்லி கூப்பிட்டீங்க? இந்த கேம் ஷோ நல்லா இல்ல, வாயா வாயா பேச்சு மாறுது. ஏங்க தமிழ் தானங்க பேசுனா? இன்னமும் மாறும். ஏய் வாங்க. தமிழ் ஷோன்னு கூப்பிட்டு வந்து இங்கிலீஷ்ல பேச சொல்றீங்க. சும்மா டென்ஷன் ஆறீங்க. 1.5 வருஷமா ஆங்கர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வார்த்தை கேட்டது கிடையாது. அதானே டேய் வாங்க. பேசுறேன் ரவீன. இல்ல இவர் ஸ்கூல் வச்சு நடத்துறாரு. இவர் கேட்டு சொல்ல மாட்டேன். ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். எந்த கேள்விக்கும் பதில் சொல்லுங்க சார். அட்லீஸ்ட் ஸ்கூல் வச்சு நடத்துறாரு. அதுக்காக இதுக்காச்சும் பதில் சொல்றாரா? இங்கிலீஷ்ல சொல்லுங்க பாஸ். I don't know shut up. I don't know shut up. சரி ஓகே ரவீன. தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை இங்கிலீஷ். தமிழ் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்புன்னு சொல்ல. அது இங்கிலீஷ்ல சொல்லுங்க. ரிஜெக்ட். சுரேஷன். In Tamil, I don't like மன்னிப்பு. forgive. Tamil, I don't like forgive. forgive. ஓகே. நீங்க என்ன? அண்ணன் ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. 5 தடவை மனசுல சொல்லி பார்த்துட்டாரு. கண்டுபிடிச்சிட்டேன். இல்ல தமிழ்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல சொல்லுங்க. தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. ஓ ஆ சரிண்ணா இது ஒர்க் அவுட் ஆகும். ஐ டோன்ட் லைக் மிஸ்டேக். ஓகே ஓரளவுக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய இங்கிலீஷே தெரியாதுன்னு சொன்னாலும் தைரியம் மாட்டணும். சுரேஷனுக்கு நம்ம மார்க் கொடுத்துறோம். வெரி குட். பரவாயில்ல போயிட்டு போகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து நாங்கள் நினைச்ச அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு கலகலப்பாக போயிருக்கு. ஆனால் 2ஆம் ரவுண்டை ஃபுல்லாக கலகலப்பாக மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. ஓகேவா? ஓகே. நீங்கள் பாலாஜி கூட ப்ராப்பர்ட்டியாக பயன்படுத்திக்கலாம். தேங்க்யூ சொன்னாங்க மச்சான். இல்ல எதுவுமே என்ன கேட்க மாட்டியா? நீ ஏன் முடிவு பண்ணுவியா? முதல் சுற்றினுடைய இறுதியில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தகநகை மளிகை வழங்கும் நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பாட் பை எம்சிஆர் வேட்டிகள் சட்டுகள் மற்றும் விவல் கோ பிரசன்ட் பை உதயகிருஷ்ணா அசல் நை. வெரி குட். வெற்றிகரமா நம்ம நிகழ்ச்சியுடைய 2வது சுற்றுக்கு வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியுடைய 2வது சுற்று அட்ரா சக்க அட்ரா சக்க ஆடுறா சக்க அரசக்க அரசக்க அரசக்க. ஏன் மச்சான் 4 பேர் ஒண்ணா பாக்குறப்ப தான் தெரியுது இப்பதான் ஒரு கோஸ்டியா செயல்படுறாங்கன்னு. நடுவுல மட்டும் ஒரு பிஞ்சு மூஞ்சி உட்காந்துருக்கு பாரு. அதான் ஆக்சுவலா முன்னாடி வரணும் ட்ரை பண்ணிட்டு 2 பேரும் அக்கல தள்ளுறாங்க. ஆனா ரவீனா உங்க கேங்கல எப்படி நான் சுரேஷ் சேர்ந்தாப்ல? இல்ல எப்ப வந்தாலும் கரெக்டா வந்து ஒட்டிப்பா போல. அது ஒரு அன்பு 2 பேருக்கும். அப்படியா? ஏய் ரைட் ஓகே. பிரச்சனையே கிடையாது. இந்த பெருங்கும்பல்ல இருந்து யார் முதல்ல வர போறாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இதனுடைய ரூல்ஸை தெளிவா அழகான தமிழ்ல பாலாஜி சொல்லுவார். ஃபேண்டாஸ்டிக். அதாவது இது எங்களுடைய அரிய கண்டுபிடிப்பு உங்க 4 பேருக்காக. ஓகேவா? இது ஒரு தம்ஷரத் மாதிரி. 2 பேர் வருவீங்க. ஒருத்தர் நடுவில் இங்கே நிற்பீங்க. இன்னொருத்தர் இங்கே நிற்பாரு. மகேஷ் என்ன ஆக்டிவிட்டி சொல்கிறார் அவர் பண்ணி காமிப்பார். அது என்னன்றது நீங்கள் சொல்லணும். ஓகே. என்ன கான்செப்ட் கான்செப்ட்னு சொல்லிடுவார். ஓகேவா? ஆனால் நீங்கள் அந்த மாதிரி சொல்ல வாய்ப்பு இருக்காது. ஏனென்றால் இது உங்கள் மண்டையை குறி வைக்கும். இது உங்களுடைய காலை குறி வைக்கும். ஓகேவா? இதில் ஜம்ப் பண்ணணும், இதில் குனியணும். ஓகேவா? இதுக்குள்ளார நீங்கள் பதில் சொல்லணும். இருக்கும். என்ன டக்குன்னு ஒரு பேட் ஸ்மெல் வருது பாலாஜா? பயம் பீறிட்டு வருது. ஓகே சிம்பிள். ஓகேவா? நம்ம நிகழ்ச்சியில முதலாவதா இந்த ரவுண்ட்ல களமிறங்க போகிற போட்டியாளர் கூல் சுரேஷ். ஐயோ இப்பதானே பிஞ்சின்னு சொன்னேன். என்ன போய் அடிக்க விடுங்க. யாரு இப்ப பிஞ்சிரான்? உங்களுக்கு நடிச்சு காமிக்கிறதுக்கு யாரை கூப்பிட போறீங்க? நடிச்சு காட்ட ரவீனா. நம்ம நடிகர் திலகன் தான். வேற யாரு? ஓகே வாங்க. நீங்க ஏறி மேலே நில்லுங்க. சரியா மிஸ்டர் சுரேஷ்? இருப்பா இன்ட்ரோடக்ஷன். டன் 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 டன். ஓகே கூல் சுரேஷ் ரிஜெக்ட். ஓகே உங்களுக்கான கான்செப்ட் அற்புதமான கான்செப்ட் சுரேஷ். எபிக் கேரக்டர்ஸ். எபினா புரியாதெல்லாம் பேசிக்கிட்டேன். இல்ல இருங்க. இதிகாச கதாபாத்திரங்கள் முடிஞ்சு. ஒவ்வொரு இதிகாச கதாபாத்திரங்களா அண்ணன் நடிச்சு காமிக்க அந்த இதிகாசத்துல வர கதாபாத்திரம் யாருன்னு இந்த வாழும் ராமர் சொல்ல இல்லப்பா தெரியாதுப்பா. இந்த காட்சிகள் அரங்கேற மக்களுக்கும் எங்களுக்கும் கிடைக்கிற மகிழ்ச்சி. வாழும் ராமர் இல்லப்பா, நான் வால் இல்ல ராமர். Your time starts now. அடிக்குது போமா.
ஐயோ ஓ எதனா சினிமா பத்தி ஆச்சும் கேளுங்க அவரை பாருங்க. ஓ இதுக்கு சுத்துறது சுத்தாமலே இருந்தா போங்க கேள்வி கிருஷ்ணர் ராமர் கண்ணன் என்ன இல்ல தப்பு கரெக்டா படிங்க. என்னப்பா தப்பு போறாரா கூட்டுறாங்களா கர்ணன் கண்ணகி ஏய் பாரு கண்ணகி யார் சொல்றது பாரு. ஆஞ்சநேயர் இங்க பாருங்க ஆஞ்சநேயர். மூவ்மெண்ட் கூடாது. இவர் பண்ணாத ஆஞ்சநேயர் மாதிரி தான் இருக்கும். கேரக்டர் வேற. சிவாஜி சிவாஜியா? வீர சிவாஜி கட்டபொம்மன். அடுத்து போலாம் நீங்க முடிவு பண்ண கூடாது. நான் சொல்லுங்க. டைம் ஆப் டைம் ஆப். அவர் காமிச்சது நான் இந்த விஜய் டிவி மூலமா சொல்லிக்கிறேன். பெசன்ன ரவி வந்து நல்ல நடிகர்னு இதுல காமிச்சாரு. சூப்பர் ரவி உண்மையிலே. தயவு செய்து எனக்கு காட்டும் போது அதே மாதிரி காட்டுங்க நண்பரே. ஆனா இந்த நடுவுல சிவாஜி சார்லாம் எங்க வந்தாரு? இல்லப்பா இப்படின்னோன்னா ஏதோ வீரபாண்டி பாருங்க அந்த இடத்துல கூட அந்த இடத்துல கூட வீரபாண்டி கட்டபொம்மன் வரல. சிவாஜி சார் தான் கண்ணுக்கு தோணுது. கண்டிப்பா அப்படிதான் நம்ம கத்துக்கிட்டோம். அது வேற விஷயம். இல்ல ஆனா எனக்கு என்னன்னா நீங்க வந்து கர்ணன் கண்ணகின்லாம் பதில் சொல்றப்ப எனக்கு கதக்குன்னு இருக்கும். ஒண்ணும் ஆச்சரியம் இல்ல எனக்கு அது சொல்ல முடியல. அதுக்கு அவனுக்கு அப்படி இருந்துச்சு. இங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன நம்மால அறிவுஜீவி வெரி ஈஸிடா. அர்ஜுனன் நீங்க கரெக்டா சொல்லல. அர்ஜுனன் மிஸ். ஆமா பரவாயில்ல. இருந்தாலும் இந்த ரவுண்ட்ல இதுதான் அதாவது இங்க பாருங்க மிஸ்டர் கூல் சுரேஷ் இந்த புது முயற்சியை உங்களை வச்சு தான் நாங்க அறிமுகப்படுத்தியிருக்கோம். பெரிய வெற்றியா அமைஞ்சிருக்கு. வெரி குட். இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் 3 மார்க் எடுத்திருக்காரு மிஸ்டர் கூல் சுரேஷ். நிறைய சொன்னீங்கப்பா. நிறைய சொன்னீங்க. கரெக்டா சொல்லல. எனக்கு வா. ரசன ரவீனா ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான கான்செப்ட் அற்புதம். பிடிச்சது ஐயோ நடிகைகள். ஐயோ அது இவர் நடிப்பாரு பாருங்க. அத பாக்குறதுக்குனே நான் தவம் இருக்கேன். நவரசத்தையும் புளியணுமா? எதை வேணா புளிங்க. ஆன்சர் ஏற்கனவே புளிஞ்சாச்சு. ஆமா. your time starts now. அப்பலாம் ஓரா பண்ணாங்க விழுந்துருவீங்க. முதல்ல தான் போணும். என்ன சொல்லியா? நடிக்கவே இல்லனே இவரே. சொல்லியா? யோ இருப்பா. இன்னும் போய்டா. நான் போட்ட பாரு. வா இத சொல்லியா? ரவி அட பாவிலா. சரி ஓகே. இங்க பாருங்க நடிப்ப பாருங்க. நீ அதையே பார்த்துட்டு இருக்காத. இங்க பாருங்க. சொல்லியா? ரவி நடிங்கண்ணே. மும்தாஜ். அதெல்லாம் எங்க பாத்தீங்க? சொல்லியா? அடுத்து இது போலாம். சூப்பரா அது சொல்லுங்க. இவங்க இல்ல ஏதோ பண்ணுவாங்களே அப்படி. அத சொன்னதுக்கு தான் அவர் அது சொன்னாரா? இவர் பாரு ஏதோ குழந்தைங்க விளையாடுற மாதிரி அதை பார்த்தே விளையாடுறீங்க. சொல்லியா? ரவி சில்க் சுமிதா. சில்க் சுமிதா. நாள் பாத்தியா உள்ள போயிட போகுது. முன்னாடி போயிட்டே இருக்கு. சீக்கிரம். டைம் ஆப். அதாவது உங்களை கூப்பிட்டது வந்து இவர் நடிச்சு நீங்க ஆன்சர் பண்றதுக்கு. ஓகேவா? இவருக்கு நடிப்பு வராதுங்கிறது இது வரைக்கும் படம் எடுத்து அத்தனை பேருக்கும் தெரியும். நமிதா நடிச்சு காமிக்க முடியாதானே? அப்படி நின்றா முடிஞ்சு போச்சு. அங்க பாருங்க போஸ். கரெக்டா அவருக்கு நடிச்சதுக்கு இதெல்லாம் தயவு செய்து பிள்ளைக்கு ஏத்த மாதிரி மார்க்க போட்டுருங்க. என்ன மும்மைத்துக்கானலாம் எப்படி டைரக்டர் சார்? மும்மைத்துக்கானலாம் நல்லா அக்கா தங்கச்சி கூட பிறந்தவங்க சார். அடுத்த பொண்ணுங்களும் அது எப்பா வெறும் செக்ஸ் பொண்ணுங்களா இதுப்பா. ஐ மீன் அப்பா இல்ல நேயர்களே. கவர்ச்சி நடிகைகள் அழகா சொல்லியா? இந்த ஒரு வார்த்தையை வச்சு உங்க மேல கேஸ போட்டு உங்களை யூனியன்ல இருந்து விலக்கிடுவாங்க. என்ன பெரிய ஆளா ஆக்க வேணாப்பா. நான் வந்து பாண்டாவே இருந்துட்டு போறேன். ரவி மல்லிகா சரத் ரவி எப்படி பண்றது? மல்லிகா அவங்க ஆடின பாட்டா அந்த மூமெண்ட் சொல்ல வேண்டியதானே? இப்படி போட வேண்டியதானே? தன்னக் சும்மா பாத்துனே இருக்கிறது யாருன்னு பாக்குறது இல்ல. அப்படி இல்லப்பா. எங்க அம்மா அப்பா வந்து என்ன ஒழுங்கா வளர்த்துட்டாங்க. போங்க. இது அவமான தேவையா? மாமா இங்க தனியா போயினுக்கு. ஓகே ரவீனேந்திரன் ஒன்று பொறுத்த வரைக்கும் 2 மார்க் எடுத்திருக்காங்க. அடுத்ததா கடமை இருக்க போற போட்டியாளர் நம்ம ஜெமினி பாலாஜி. அண்ணா யார் ஹெல்ப்புக்கு? அண்ணா பாலாஜி ஆசீர்வாதம் வாங்கிக்கோ.
இல்ல இல்ல இவர் பெரிய அர்ஜுன் படத்துல கிளைமேக்ஸ்ல வர மாதிரி நினைப்பு. அடிச்சு எந்திரிங்க. புது மிஷினுக்கு இன்னும் திருஷ்டியா உடைக்கல, எலுமிச்சை பழம் சுத்துனீங்களா? ஏன் பூசணிக்காவே ஏத்திக்கிறான்? பாலாஜி ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கு. என்ன கான்செப்ட்னு கேட்டா நீங்க வந்து மெய் சிலிர்த்து போயிடுவீங்க. இல்ல சொல்லும்போது சிலுக்குதே. உங்களுக்கான கான்செப்ட் அசைவ சாப்பாட்டு வகைகள். ஆஹா. இல்ல தரல, இப்ப தர போறது இல்ல. அலையாதீங்க சொத்துக்கு. அதான் கான்செப்ட். நடிச்சுக்காங்க. பியூர் வெஜிடேரியன் பா. பியூர் வெஜிடேரியன். நீங்க பியூர் வெஜ்டா? ஆமாங்க. சரி, சுத்த சைவ வகைகள் சொல்ல முடியுமா? பாக்குறேன், ட்ரை கீரை மசியல் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப மரியாதை அசைவ சாப்பாடு. சரி, என்ன பண்றது? இந்த எபிசோட் நடுவுல பயங்கரமா என்ன தான் டிஸ்டர்ப் பண்ணினுங்க. இதுல இன்னொரு விஷயம், நானும் அசைவம் சாப்பிட மாட்டேன். அப்படியே எஸ். அப்ப ரெண்டு பேருக்கும் கரெக்டா வொர்க் அவுட் ஆகி கிழிஞ்சிரும். யுவர் டைம் ஸ்டார்ட். என்ன பாவாடை தூக்கி நொண்டி ஆட போறீங்க? சீக்கிரமா போங்க பின்னாடி. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. லிப் மூவ்மென்ட் கூடாது. ஓகே ஓகே. மீன். என்ன மீன்? என்ன சொரா மீன்? டேய் சீ, என்ன வகை? என்ன தெரியல. மீன் ஓகே, அதுல என்ன ஐட்டம்? ஐயோ மீன் குழம்பு. எந்திரிச்சு நில்லு மாமா. சிக்கன். மணியாரம். அதுல வேற டோன்ட் டச் இன் மிடில். ஆடா பாவியடா, அந்த மனுஷன் இனிமேல் கல்யாணம் ஆகிற வாய்ப்பே இல்லாம போச்சே. நோ லிக்விட். சிக்கன் குழம்பு. கரோட்டு குழம்பு. குதிரை. மட்டன் குழம்பு. இல்ல இல்ல இல்ல. காலு. சூப்பு. சிக்கன் சூப்பு. என்ன சூப்பு? சிக்கன் சூப்பு. மட்டன் சூப்பு. ஆல் சூப்பு. ஓகே, டைம் அப். அப்பா இல்ல 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 பாலாஜி சொல்லுங்க. உங்களுக்கே நியாயமா இருக்கா? அந்த மனுஷன் அவர் காலை பாப்பாரா இல்ல கால் சூப்பு பாப்பாரா? ஏன்னா ஆட்டுக்கால் சூப்புன்னு ரெண்டு மிக்ஸ் பண்ணி சொல்றேனே. அதை விட்டுட்டு மட்டன் கால் சிக்கன் கால். நான் இப்படி காட்டிக்கிட்டு இருக்கிறேன். இவர் சைஸுக்கு ஆட்டை இப்படி தான் இவ்வளவுதான் காட்ட முடியும். என்ன நீங்க? இல்லண்ணே, ஆனா சாப்பிட்டது இல்ல. அதனால தெரியல. சூப்பர். அடிச்சார்ல, அது தந்தூரி. தந்தூரி. ஓகே, சரி, நீங்க இங்க வாங்க. ரவுண்ட பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெமினி பாலாஜி ஏகப்பட்ட பிடிப்புகளுக்கு பின்னாடி 1 மார்க் எடுத்திருக்காரு. ரெடியா? ரெடி. உங்களுக்கான கான்செப்ட் காமெடியன். சூப்பர். சூப்பர். அது வேற. ரியாக்ஷன் பாருங்க. ஒவ்வொரு காமெடினா இவர் நடிச்சு காமிக்க. அத நீங்க வந்து நடிச்சு காமிக்கணும்னு கஷ்டப்படுறாரு பாருங்க. செத்தடா சார். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ரெடி சார். என்ன? சத்தம் வரக்கூடாது. சுனிரஜன். இது ரிஜெக்ட். ஆன பாரு. பாத்து பாத்து. ராஜேந்திரனே ரொம்ப ஸ்பீடா போகுதுண்ணா. அங்க பாருங்க. அங்கதான் பாக்குறேன். ரொம்ப ஸ்பீடா போறாரு. அந்த மெது பண்ணியாச்சு, ஸ்லோ பண்ணியாச்சு. சும்மா எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் நல்லா. எதுக்கு செயின்ல அத்து தூக்கி போடுறீங்க? எம்ஆர் ராதா. அடுத்து போங்க. எம்ஆர் ராதாவா? காமெடியனே. கம் ஆன். விடாதீங்க. என்னவா குடுதா? சரி, ஆபாசமா இருக்கு. அதான் என்ன டபுள் பண்ணி அப்படிதானே. கவுண்டமணி. முஸ்லமணி. முஸ்லமணி. வெரி குட். வெரி குட்டா. வந்துருங்க அப்படியே. என்னது? டைம் அப். உள்ள பண்ணினே. அட. அது நீங்க இல்ல காட்டிட்டு இப்படி மணி ஆட்டி இருக்கணும். இல்ல இங்க பாருங்க. என்ன பேச்சு பேசுறாரு இவரு? உள்ளமா போட்டு என்ன பண்ணியாமே. என்ன பேச்சு பேசுறாரு? என்ன? குள்ள மணி குனிஞ்சிட்டு மணி ஆடிட்டு இருக்கணும். அது குள்ள மணியே கிடையாது. குமரி முத்து. உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா நானு? என்ன வச்சு காமெடி இல்ல பண்ணாத காலைல சொன்னேன். நானும் குமரி முத்துக்கு ஏன் இப்படி பண்ணீங்க? அது கண்ணையாவது இப்படி வச்சிருந்தா. ஏனா போங்க. இவர பண்ணுங்க. யாரு? ஜனகராஜா. எல்லாம் பண்ணோம். அதான் சொன்னதே. சரி, நடிச்சு காமிங்க பாப்போம். தெரியலையே. சும்மா நீங்க முதல்ல நடிச்சீங்க. இல்ல வேணாம், தெரியாம சொல்லிட்டேன். ரைட், வெரி குட். இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் நம்ம ராஜேந்திரன் 1 மார்க் எடுத்திருக்காரு. படிக்கு படியா?
இல்ல அண்ணா நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி அண்ணா கொடுத்தேன் அண்ணா திட்டம் போட்டு நீங்க ஒரு மரத்துல கவுத்திட்டாரு. வேணுனே ஏன் அப்படி பண்ணீங்க? பதிலுக்கு பதில் சரி அப்ப நான் இறக்கி விட்டுரு இறக்கி விடுறதா இவ்வளவு நரவீனா, கை பெரிய கொடு. குதிங்க அதுங்க அந்த குதிங்க நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகை வழங்கும் நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பவர்ட் பை எம்சிஆர் வேட்டிகள் ஷர்ட்டுகள் மற்றும் இவல் கோ பிரசிடென்ட் பை உதயகிருஷ்ணன் அசல் நெய். வெரி குட். நம்ம நிகழ்ச்சியுடைய மூன்றாவது சுற்றுக்கு வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியுடைய மூன்றாவது சுற்று பேஸ்மென்ட் வீக்கு. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக். ராஜேந்திரன் ஏன் உங்க பேரே மீசை ராஜேந்திரன் தான் ஆமா. இல்லையா? எஸ். அதனால பார்த்தாவே ஊர்ல காளையெல்லாம் அடக்கிற கெட்டப்ல தான் நீங்க இருக்கீங்க. உண்மையிலே ஊர் பக்கம் காளை அடக்கியிருக்கீங்களா? காலையில நிறைய அடக்கியிருப்பாரு. அதாவது பொங்கலுக்கு அடுத்த நாள் ஊரில் வந்து இந்த மாதிரி காளைகள் அடக்கிறதுக்கு அது கழுத்தில் வந்து கரும்பு, அப்புறம் வந்து 101 ரூபா 501 ரூபாலாம் வச்சுருப்பாங்க. நாங்களும் அப்படியே கூட்டமாக போய் சேர்ந்து அதில் வந்து காளை பிடிக்கிறதுக்குன்னு வீரர்கள் இருக்காங்க. அவங்களோட சும்மா பின்னாடி போய் நின்றுட்டு காளை பிடிக்கிற வீரர்கள் இருப்பாங்க. நீங்க பஸ் பிடிச்சி அடுத்து போயிருவீங்க. அதானே? அதான் ஆனா கெட்டப்ப பார்த்தா 10 காளை அடக்கிற மாதிரி ஒரு கெட்டப். அவரு சொல்றத பாக்கும்போது உண்மையிலேயே இவரும் அடக்கி இருப்பாரோ? இல்ல பின்னாடி போய் வேடிக்கை பார்க்கிறது. ஆமா அண்ணா இங்க பாருங்க, அங்க வேடிக்கை பாத்தீங்க, இந்த காலையை நீங்க அடக்குறீங்க. ஓகே. நம்ம நிகழ்ச்சியில முதலாவதா களமிறங்க போகிற போட்டியாளர் மீச ராஜேந்திரன். உங்களுக்கான கான்செப்ட். நான் வந்துட்டு வாகனம் இருக்கு இல்லையா, அதோடைய பேர்லாம் சொல்லுவேன். அதுக்கு எத்தனை வீல் இருக்குன்னு நீங்க சொல்லணும். ரொம்ப சிம்பிள். ஓகே ஓகேவா? ஓகே. லட்டு மாதிரி கேள்வி. ஓகே, your time starts now. ராஜேந்திரன் அண்ணா. எஸ். மினி பஸ் 4. 4. டிராக்டர். எது? டிராக்டர். டிராக்டருக்கு 4. பைசைக்கிள். ஓ மை காட். ஏன் குனிஞ்சு பார்த்தா டயர் தெரியுமா? சூப்பர். பைசைக்கிள் 2. ரோட் ரோலர். அண்ணா பாத்து. ஓகே. ரோட் ரோலர் 2. கப்பலுக்கு டயர் இல்ல. சும்மா நீ பாடி கட்டில போயினுக்காத. நான் எந்திரேன். ரெடி. தண்ணி லாரிக்கு 6. தள்ளுவண்டி 2. ஷேர் ஆட்டோ. ஷேர் ஆட்டோக்கு 4 தானே? ஷேர் ஆட்டோ 4. தாங்க உழுறாரு. ஏறுறேன். தான் உழுறாரு. புல்டோசர். விடாதீங்க அந்த மாட. புல்டோசர். கமான் ஊர்ல எல்லாம் அதுல எங்கேயாச்சும் அடக்குங்க. ஏரோப்ளேன் 2. வெரி குட். டைம் அப். எனக்கு தெரிஞ்சுனே ஏரோப்ளேனுக்கு 2 டயர்னு சொன்ன ஒரே ஆத்மா நீங்க தான். சார் டேக்கப் ஆகும்போது 2 டயர் வரல சார். ஃப்ரண்ட்ல வர சின்ன வீல் என்ன பண்ணுவீங்க? இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் அண்ணே 3 மார்க் எடுத்துக்காரு. தேங்க் யூ. வண்டர்ஃபுல். நம்ம சுற்றுல அடுத்ததா களமிறங்க போகிற போட்டியாளர் கூல் சுரேஷ். ஓகே, உங்களுக்கான கான்செப்ட். நாங்க ஹீரோஸ் பேரை சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி மாடை தொடக்கவே இல்லப்பா, ஒரே தூசி ஆகுது. இதான் ஏறிக்கிறேன். முன்ன பின்ன வாங்க. என்னப்பா சொன்ன? இது காளை மாடு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்க ஹீரோஸ் பேர் சொல்லுவோம். அவங்க நடிச்ச அந்த கேங்ஸ்டர் மூவி இருக்கு இல்லையா, அந்த மூவி பேரு என்னன்றது நீங்க சொல்லுங்க. தாதா கேரக்டர் நடிச்ச தாதா கேரக்டர். எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்லு. எக்ஸாம்பிளுக்கு உங்களை சொல்ல முடியாது. நல்ல நடிகரோட பேர் சொல்றேன். சூர்யா அப்படினா 6 லோக்கல் தாதாவா இருப்பாரு. அந்த மாதிரி ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லியாச்சு. ஆன்சர் மட்டும் சொல்லன்னு வெச்சீங்க. ஓகேவா? முயற்சி பண்றேன். Your time starts now. கமலஹாசன் சார். கமலஹாசன் சார். என்னங்க எவ்வளவு ஈஸி. பயங்கர ஈஸி. சரி போலாமா? சரி ரஜினி சார். ரஜினி சார். எல்லாம் கோழி மாடு மேல ஏறி கோழி பிடிச்சிட்டு இருங்க. மாடு நின்ற பிறகு கீழே விழுறா போல. ரஜினி சார் வல்லவனுக்கு வல்லவன். அஜித் சார். அஜித் சார் அட்டகாசம். அட்டகாசம் இரு. அட்டகாசம் தான். விக்ரம் கஜினி. ரஜினியா? ஜெமினி. ஏர்மா ஜெமினி. டைம் போயிடு. தனுஷ். புதுப்பேட்டை.
ஆர்யா. ஆர்யா பட்டியல். ஏறுங்க. விஜய் சார். விஜய் சார். விஜய் சார். விஜய் சார். பகவதி பகவதி. எப்பா விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி. டைம் அப். உங்களுக்குன்னு எவ்வளவு ஈஸியான ஒரு கான்செப்ட் எடுத்து கேட்டா கமல் சார் நாயகன் என்ன நீங்க? ரஜினி சார் தளபதி சொல்ல தெரியாதா? ஒன்னு சொல்றேன் கேட்டுங்க விஜய் டிவி நேயர்களே. ஓகே, இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் நம்ம கூல் சுரேஷ் எடுத்த மாதிரி சொல்லிடுறேன். நம்ம வெளியில இருக்கும்போது பயங்கர பிரில்லியண்டா இருக்கலாம். இந்த மாடு மேல உட்காந்துக்கிட்டு பதில சொல்லுங்க, அப்ப தெரியும். சார் இப்ப கூட ஆடுறாங்க சார், உண்மைதானே? இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் கூல் சுரேஷ் அவர்கள் 3 மார்க் எடுத்திருக்காரு. அடுத்ததா களமிறங்க போற போட்டியாளர் அறிவின் திலகம் செந்தமிழ் சுடர் ஜெமினி பாலாஜி. உங்களான கான்செப்ட் என்ன? விஜய் டிவியில் வர ஷோ பேர்லாம் நான் சொல்லுவேன். சரி. அதில் யாரெல்லாம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாங்க, அதாவது ஆங்கர்ஸ். சரி. யாருன்றது நீங்கள் சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். யார் ஆங்கரு? சூப்பர் ஆச்சே. பாலாஜியும் ஈரோடு. அந்த மாதிரி. ஓகே. ஓகேவா, போலாமா? ஓகே, போலாம். ஓகே. Your time starts now. ஒரு வார்த்தை 1 லட்சம். ஒரு வார்த்தை 1 லட்சம். அந்த இவரு எந்த இவரு? தெரியல. அடுத்தது. அது இது எது? அது இது எது? ஈரோடு மகேஷ். உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா? உங்களில் யார் பிரபுதேவா? ஐயோ அந்த மாதிரி புனியாத எது மாடுனே தெரியல. பாத்துனேன். ரம்யாவா? நீங்களும் வெள்ளலாம் 1 கோடி. சூப்பர் சிங்கர்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு. நீங்களும் வெள்ளலாம் 1 கோடி. 1 கோடி. அவர் பேர் என்ன வரலையே? இவரு ராபர்ட் அச்சார் பேர் என்ன? அவர் பேர் என்ன? அனந்த் வைத்தியநாதன் சார். இல்ல. ஜேம்ஸ் சார். நடப்பாங்க. கனெக்ஷன்ஸ். இல்ல, முதல் கேள்விக்கு இப்பதான் பதில் வந்திருக்கு. கனெக்ஷன் ஜெகன். சமையல். பாபா சங்கர். இல்ல. சமையல் சுரேஷ். சுரேஷா? ஆமா. ஓகே. நம்ம வீட்டு கல்யாணம். டிடி. என்னண்ணே புரண்டு விளையாண்டுட்டு இருக்க? இப்ப காத்து போகுதுப்பா. இதுல நீ வாயா. காத்து போதுனா போய் பாத்துற. உண்மையில காத்து போகுதுப்பா. சரி போ. இவ்வளோ ஈஸியான ரவுண்ட்ல கூட 3 மார்க் தான் வாங்க முடியும் நிரூபிச்சு அன்பு அண்ணன் ஜெமினி பாலாஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததா களமிறங்க போகிற போட்டியாளர் நடமாடும் நகைக்கடை பெசன் நகர் ரவி. உங்களுக்கான கான்செப்ட் என்னன்னா மிஸ்டர் ரவி, சொல்லுங்க. வீட்டில் இருக்கிற பொருள் பேர்லாம் நான் இங்கிலீஷில் சொல்லுவேன், நீங்க தமிழ்ல சொல்லணும். அண்ணே ஜெமினி அண்ணே, வீட்டில் இருக்கிற பொருள் பேர்லாம் இங்கிலீஷ்ல சொல்லுவாரு, அத அவர் தமிழ்ல சொல்லணும். இத உங்களுக்கு எடுத்து வச்சிருந்தேன் ஈஸியா இருக்கும்னு, இவன் தான் மாத்திட்டான். இல்ல அண்ணன் தம்பி கூட போறங்களா? இதுக்கும் அதுக்கு பின்னாடி பக்கம் வருவா வேணாமா? வரதா முடியாது. Your time starts now. ஓகே. பில்லோ தலகாணி. சேர் நாற்காலி. பென் ஆனா இப்ப கருப்பு கலர் பேண்ட் மட்டும் அண்ணன் போட்டுருந்தா போஸ்ட் யோசிச்சு பாருங்க. அதான் கரெக்டா வந்திருக்கான். அயன் பாக்ஸ். அந்த பெரிய டிஃபன் பாக்ஸ்ல வச்சிருப்பாங்கல்ல அண்ணா, அயன் பாக்ஸ். பாத்து அயன் பாக்ஸ். அயன் பாக்ஸ். எனக்கு பேட்டரி தேவையில்லப்பா. ஆமா உட. ஐயோ மாடு மாடு மாடு. எனக்கு கேள்வி தேவையில்லையா? இந்த மாட்டை அடக்குறியா? அது மட்டும் தான்
அட பாவிகளா, மாடு என்னங்க? மகாஜனங்களே, மாடு செத்து போச்சு. 1.5 வருஷம் அடுத்த எபிசோட்ல இருந்து 1.5 வருஷமா காப்பாத்தி வச்சிருந்த மாடு செத்து போச்சு. மகாஜனங்களே, அடுத்த எபிசோட்ல இருந்து வேற மாடு வரும், மாடு வரும். அண்ணே பாலாஜிண்ணே, எனக்கு மாடு ஏதோ ஒரு ஜீவனுக்கு கால் உடைஞ்சா நமக்கு வருத்தமா இருக்கும். ஆமா. ஆனா இது மிஷின் தான். ஆமா. அது கூட பார்க்க வருத்தமா இருக்குண்ணே. உண்மைதான், ஏன்னா உண்மைதான். இந்த அளவுக்கான அங்க பாருங்க கட்டுது. எவ்வளவு ஆசபாசமா வளர்த்தோம்னே அதை. சாஞ்சி போச்சு, கொடை சாஞ்சிட்டு இருக்குது. டேய் சுரேஷ், முதல் தடவை ஒரு மாட்டை சேராட்டா மாதிரி ஆகிருக்காங்க. ஹைடா இருக்குதுங்க ஐயால. ஏன்னா ஒரு மிஷின் மாட்டே இந்த பாடுபடுத்திருந்தீங்கன்னா அப்புறம் சாதாரண மாட்டை என்ன பாடுபடுத்திருப்பீங்க. இந்த ரவுண்ட்ல எத்தனை மார்க் தெரியும்ல? தெரியலையே. உங்களுக்கு மார்க்கே கிடையாது. நீங்க பண்ண வேலைக்கு உங்களுக்கு வெளிய பெரிய ரிமார்க் தான். உங்களிடம் இருந்து விடை பெறுகிறேன். 2 மார்க் எடுத்துக்கிறாரு அண்ணா, 2 மார்க். இந்த 4 தொல்காப்பியர்கள் இருந்து தான் ஏதாவது ஒரு 2 தொல்காப்பியர் இறுதி சுற்றுக்கு போறாரு. அந்த 2 பேர் யார், இவர்களுடைய புலமை எவ்விதம் இருக்கிறது, எல்லாவற்றையும் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். தொடர்ந்து பார்த்து மகிழுங்கள். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகை வழங்கும் நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பார்ட் பை எம்சிஆர் வெட்டிகள் சட்டுகள் மற்றும் விவல் கோ பிரசிடென்ட் பை உதயகிருஷ்ணன் அசல் நெய். இதை வர நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகை வழங்கும் நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பார்ட் பை எம்சிஆர் வெட்டிகள் சட்டுகள் மற்றும் விவல் கோ பிரசிடென்ட் பை உதயகிருஷ்ணன் அசல் நெய். இறுதி சுற்றுக்கு தேர்வாகிற 2 பேர் கூல் சுரேஷ் அண்ணனும் நம்ம மீசை ராஜேந்திரன் அண்ணனும். சரி, அப்படியே குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியா இருக்காப்ல. சுரேஷ் அண்ணா, உங்களுக்கான முதல் கேள்வி. ரெடி. எந்த ரசாயன தன்மையால் வெங்காயம் வெட்டுகிற பொழுது கண்களில் கண்ணீர் வருகிறது? நான் கேக்குறீங்க டீடைல். ஆப்ஷன் ஏ சல்ஃபர், ஆப்ஷன் பி கார்பன், ஆப்ஷன் சி ஃபேட், ஆப்ஷன் டி வைஃப், ஆப்ஷன் டி அமினோ ஆசிட். கடைசியா ஒன்று சொன்னாப்புல அது என் வாயில வரல, அதான். அபினா ஆசிடா? இப்பா வாயை விட்டு சொல்லுப்பா. நான் வாயை விட்டு சொல்ற நிலைமையில இல்லைப்பா. சொல்லுண்ணே. அமினோ ஆசிட். அமினோ ஆசிட் இல்ல, அமினோ ஆசிட். ஆசிட்டா? அமினோ ஆசிட். அதே போல லாக் பண்ணிடலாமா? ஆமா. ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? சல்பர் என்பது சரியான விடை. சல்பர். உங்களுக்கான முதல் கேள்வினே, கண்களின் எந்த பகுதி இறந்தவர்களிடமிருந்து உயிருள்ள நபருக்கு மாற்றம் செய்யப்படுது? ஆப்ஷன் சொல்றேன். கார்னியா, ரெட்டினா, ஐரிஸ், ஸ்க்ளேரா. ரெட்டினா. ரெட்டினா. நீங்கள் சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? இப்ப பார்த்துடலாம். கார்னியா என்பது சரியான விடை. அட போப்பா, எனக்கு தெரியும், நான் சொல்றதுக்கு முன்னாடி நீ முந்திக்கிட்டியா? இல்ல அப்படி சொன்னா மார்க் இல்ல என்ன பண்ணுவ? மார்க் கிடையாதா? அப்படியா? சரி, உங்களுக்கான 2வது கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நடராஜர் கையில் உள்ள வாத்தியம் எது? புல்லாங்குழல், வீணை, உடுக்கை, சங்கு. கரெக்டா சொல்லுவா போல பாருங்க இந்த விஷயத்தை. கேரண்டி. வீணை, புல்லாங்குழல், உடுக்கை. ஓகே ஓகே, வீணை 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 நடராஜர் கையில. நடராஜர் கையில. ஓகே, இருப்பா இருப்பா. யாரகினே இருங்க. சும்மா இந்த மனுஷன். இருப்பா. உடுக்கை. உடுக்கை என்பது சரியான விடை. அட ஆடல் அரசன் நடராஜன் வீணை வச்சு எப்படி ஆடுவாரு? ஆனா உங்களுக்கு 2வது கேள்வி. இந்து புராணங்களின்படி மனிதனின் கணக்கு வழக்குகளை பராமரிப்பவர் யார்? குபேரன், வாயு பகவான், பிரம்மன், சித்ரகுப்தன். சித்ரகுப்தன். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். ஷூர்? ஷூர். ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? இப்ப பாத்துறலாம். சரியான விடை. நான் சொல்லிருப்பேன், சரி விட்டு கொடுத்துட்டேன், பரவாயில்ல. இல்ல அது நீங்க சொன்னாலும் உங்களுக்கு பதில் கிடையாது, மார்க் கிடையாது. மார்க் இல்லையா? உங்களுக்கு கேட்கிற கேள்விக்கு மட்டும் தான். சரி, ஓகே. உங்கள் சொத்தை மட்டும் நீங்க அனுபவிங்க. ஓகே ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி. 10 மீட்டரில் அப்படிலாம் ரியாக்ஷன் கொடுக்காதீங்க. 10 மீட்டரில் எத்தனை சென்டிமீட்டர் உள்ளது? ஆப்ஷன் 10, 100, 1000, 50. 100. 100. நீங்க சொன்ன மாதிரி சரியா இல்லை தவறா? இப்ப பாத்துடலாம். 1000 என்பது சரியான விடை. இன்னும் கூட மண்டல மசாலா கார்பன்டேட்டா கேட்கலாம், என்ன வந்து கேட்டுக்கிறீங்க? சரி சரி, உங்க மசாலாவுக்கு என்ன கேட்கலாம்? உருளைக்கிழங்கு,
ஆனா உங்களுக்கு அடுத்த கேள்வி. ஹெக்ஸாகன் வடிவத்தில் எத்தனை பக்கங்கள் உள்ளன? ஸ்கொயர், ட்ரையாங்கிள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஹெக்ஸாகன் வடிவத்தில் எத்தனை பக்கங்கள் உள்ளன? 4, 6, 8, 10. 8. யோசிச்சு சொல்லுங்க. யோசிச்சு சொல்லுங்கன்னு சொல்றப்ப தப்புன்னு தெரியடாமா? தெரியல. ட்ரை பண்ணல. என்ன 4 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கேன். 6. 6. 6. 8 தான் பாக்கறேன். அவங்க அப்படியே சொன்னாங்க. சரியா இல்ல தவறா இப்ப பாத்துறலாம். சரியான விடை யாரு? இல்ல சுரேஷனே, அவங்க ட்விஸ்ட் பண்ணுவாங்க, நீ மாறாத. ஆமா. நான் காப்பாத்தி இருக்கேன். Thank you சார். உங்களுக்கு அடுத்த கேள்வி சுரேஷனே. காடு ரியாக்ஷன் கொடுக்காங்க, சிரிப்பு வருது. காடுகளும் காடு சார்ந்த இடங்களும் தமிழில் எவ்வாறு அழைக்கப்பட்டன? நெய்தல், முல்லை, மருதம், குறிஞ்சி. இல்ல இது யார்கிட்ட கேட்கணும்? முதல்ல கேள்வி கார்பெண்டர். இது யார்கிட்ட கேட்கணும்? வீரப்ப கிட்ட கேட்கணும். இல்ல யார்கிட்ட கேட்கறது? கொஸ்டின் எழுதி கொடுத்தாரு. நான் காமிக்கிறானே, அவனை மட்டும் ஏதாவது பண்ணிருக்கேன். நான் உங்களுக்கு தெய்வமா கும்பிடுறேன். அவன் காடுல சின்ன பொதுரு. முல்லை. இல்லையா? பூப் மாலர். இல்ல மருதம். காடுக்கும் காடு சார்ந்த இடமும் நெய்தல், முல்லை, மருதம், குறிஞ்சி. முல்லைதான். சரி ஓகேவா? ஆமாப்பா, நீ அழுத்தி கேட்கும்போது 8க்கு 6 அது பரவாயில்ல, முல்லை பரவாயில்லையா? ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பாத்துடலாம். சரியான விடை. உங்களுக்கான அடுத்த கேள்வி. எந்த மன்னர்களால் தமிழ் இலக்கியம் மற்றும் தமிழ் அறிஞர்களை ஊக்குவிக்கும் சங்கங்கள் நிறுவப்பட்டது? சோழர், பாண்டியர், பல்லவர், சேரர். பாண்டியன். நீங்க என்ன சொல்றீங்க? தெரியல. ஒரு விஷயம் தான் சேர்க்காதீங்க. அவங்களாம் நமக்கு ஒரு பழக்கம் இல்லை. அவங்களாம் நமக்கு பழக்கம் இல்லையா? பாண்டியர் என்பது சரியா இல்லை தவறா இப்ப பாத்துக்கலாம். பாண்டியர் என்பது சரியான விடை. சூப்பர் சூப்பர். பாத்தீங்களா? 4 கேள்வி கேட்டிருக்கேன். நீங்க ஒரு கேள்விக்கு தவறான பதில் சொல்லிருக்கீங்க. நீங்க முடிஞ்ச வரைக்கும் 3 கேள்விக்கு தவறான பதில் சொல்லிருக்கீங்க. ஓகேவா? இன்னும் ஒரு கேள்வி கேட்டாருன்னா கேட்காட்டி என்ன? இந்த எபிசோட் வின்னர் ராஜேந்திரன், ரன்னர் கூர் சுரேஷனே. இந்த எபிசோட் வந்து உண்மையிலேயே கலகலகலன்னு போயிருக்கு. வெரி குட். ஃபைட்டர் 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 அப்படி நாங்க சொல்லிட்டு இந்த எபிசோட் ஃபுல்லா. நீங்க யாருமே ஃபைட்டர்ஸ் கிடையாது. ஏன்னா எல்லாருமே நடிகர்கள் ஆயிட்டீங்க. அடுத்த லெவல் போயிட்டீங்க. எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா பாக்குற நேயர்கள் அதை தெரிஞ்சுக்கணும். சாதாரண ஒரு துறைக்குள்ள வந்து அந்த துறையினுடைய உச்சபட்ச நட்சத்திரமா மாற முடியுங்கிறதுக்கு நீங்க 4 பேருமே ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஏன்னா நீங்க எல்லாருமே சென்னை எக்ஸ்பிரஸ் அளவுக்கு டிராவல் ஆகி போயிட்டீங்க. ஷாருக் கானோட நடிக்கிற அளவுக்கு மேலும் மேலும் பல உயரங்களை நீங்க தொடரும். அதற்கு எங்களுடைய NKTP டீம் சார்பா மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்ணே சொல்லுங்க, ஓவராலா நம்ம ஷோக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோட எக்ஸ்பீரியன்ஸ். விஜய் டிவியில் வந்தாலே அது வந்து சச் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அதனால் வந்து எப்போ கூப்பிட்டாலுமே வந்து அதுக்கு ஒரு தனி மரியாதையும் மதிப்பும் எப்பவும் இருக்குது. உலகளாவிய வந்து இது இந்த எபிசோடு வந்து ரொம்ப அழகாக வந்து போயிட்டு இந்த மாற்று கருத்து இல்லை. வி ஆர் ஸோ ஹாப்பி டு பார்ட்டிசிபேட் இன் விஜய் டிவி. சூப்பர்ண்ணே, தேங்க்யூ வெரி மச். ஒரு மாணி சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிறாரு. நீங்கள் 4 பேருடைய மனசாட்சியினுடைய உருவமாக அண்ணன் கருத்துக்களை சொல்லிட்டாரு. ஒரு அருமையான பாடலை போடுறோம். சூப்பர் குத்துறீங்க. அதோட ப்ரோக்ராமை முடிக்க போகிறோம். சாங் பிளேஸ். எங்க தல டியாரே சண்டிமண்டுல தார்மாரே மைதிலி காதிலி இன்னாரு அவர் உண்மையளவு பண்ண சொன்னாரு மச்சான் அங்க தாண்டா தல நின்னாரே டண்டனகா நகா 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 டண்டனகா நகா. ரொம்ப சூப்பரா ஆட்டம் பாட்டம் கொண்டாடத்தோட முடிஞ்சது. கூல் சுரேஷன் வருத்தப்படுறாரு. அவர் ஒரு படத்துல இப்ப ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எங்களுடைய வாழ்க்கையில நாங்க சொல்லிக்கிறோம். ஓகேவானே? வெரி குட். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு 4 நல்ல செலிபிரிட்டிஸோட இல்ல இதே மாதிரி 4 நல்ல செலிபிரிட்டிஸோட பயங்கரமா வீட்டுக்கு போற சவுண்ட் போகுது. அண்ணன் மிரட்டலா பசில ஏப்பம் விடுறாரு. போட போறது இல்ல. ஆமா. அதனால அடுத்த வாரம் 4 நல்ல செலிபிரிட்டிஸோட உங்களை மீட் பண்ற வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது தாடி பாலாஜி மற்றும் மரியாதைக்குரிய நண்பன் ஈரோடு மகேஷ். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இது சரவணா ஸ்டோர்ஸ் தகரகை மாளிகை வணக்கம். நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பாட் பை MCR வெட்டிகள் ஷர்ட்டுகள் மற்றும் விவல் கோ பிரசிடென்ட் பை உதயகிருஷ்ணா அசல் நை. நடுவுல கொஞ்சம்